திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தைச் சேர்ந்த 29 வயதான மகேஷ் அரவிந்த் கால்நடை தீவன கடை நடத்தி வருகிறார். கடந்த மார்ச் மாதத்தில் அன்பே என்ற ஆப்பில் இணைந்த அவருக்கு கொடுமுடியைச் சேர்ந்த சத்யாவின் நட்பு கிடைத்துள்ளது. இப்பழக்கம் தொடர்ந்து நீடித்து காதலாக மாறியதாக கூறப்படுகிறது. தனது வீட்டுக்கு ஏசி தேவையென மகேஷ் அரவிந்திடமிருந்து பணம் வாங்கிய சத்யா தனக்கு வேறு இடத்தில் மாப்பிள்ளை பார்த்திருப்பதால் உடனடியாக திருமணம் செய்து கொள்ளலாம் என தெரிவித்துள்ளார். சத்யாவின் தோழியான தமிழ்ச்செல்வி என்பவர் புரோக்கராக செயல்பட இருவரும் கோயில் ஒன்றில் மாலை மாற்றி திருமணம் செய்து கொண்டனர். காதலியை மனைவியாக்கி வீட்டிற்கு அழைத்துச் சென்றபோது மகேஷின் பெற்றோர் எந்த மறுப்பும் தெரிவிக்காமல் ஏற்றுக்கொண்டதோடு சத்யாவிற்கு தங்களது சார்பில் 12 சவரன் நகையை போட்டு அழகு பார்த்துள்ளனர். ஒரு சில வாரங்கள் தாம்பத்திய வாழ்க்கை சந்தோஷமாக சென்ற நிலையில் சத்யா செல்போனில் பல ஆண்களிடம் பேசி வருவதை தெரிந்து கொண்டார் மகேஷ். இதுகுறித்து அவரிடம் கேட்டபோது தான் 15க்கும் அதிகமானவர்களை திருமணம் செய்து ஏமாற்றி உள்ளேன், உன்னையும் இப்போது ஏமாற்றி உள்ளேன் என கூலாக கூறினாராம் சத்யா. தனது குட்டு வெளிப்பட்டதால் அடுத்த நாளே தான் அணிந்திருந்த 12 சவரன் நகை மற்றும் பணத்துடன் சத்யா தலைமறைவானதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தாராபுரம் போலீசில் புகார் அளித்தார் மகேஷ். போலீசார் நடத்திய விசாரணையில் ஈரோட்டைச் சேர்ந்த சத்யாவும் தமிழ்ச்செல்வியும் சேர்ந்தே பல மோசடிகளில் ஈடுபட்டது தெரியவந்தது. திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு சத்யாவை தமிழ்ச்செல்வி திருமணம் செய்து வைப்பதும், திருமணம் முடிந்த சில நாட்களுக்கு பிறகு பணம் மற்றும் நகையுடன் சத்யா தலைமறைவாகி விடுவதையும் வாடிக்கையாக வைத்திருப்பது தெரியவந்தது. இவர்களிடம் மாய வலையில் கரூரைச் சேர்ந்த போலீஸ் எஸ்ஐ, சர்வேயர், அரசியல்வாதி என பலர் சிக்கியதும் தெரியவந்தது. தலைமறைவாக உள்ள சத்யா மற்றும் தமிழ்ச்செல்வியை தேடி வருவதாக தெரிவித்தனர் போலீசார். ஏமாந்ததை வெளியில் சொன்னால் அவமானம் என்று நினைத்து யாரும் புகார் கொடுக்காததை தங்களுக்கு சாதகமாக்கிக் கொண்டு இருவரும் கைவரிசையை காட்டி வந்ததாக தெரிவித்தனர் போலீசார். பாலிமர் செய்திகளுக்காக திருப்பூர் செய்தியாளர்.